இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒரு படத்தோட பூஜை தாங்க. நடன இயக்குனரா இருந்து இப்ப நடிகர் அறிமுகமாகி இருக்கவர் தான் ஸ்ரீதர். இவர் வந்துட்டு ஏற்கனவே போக்கிரி மன்னன் படத்துல வந்து நடிச்சிருந்தாரு. தன்னோட அடுத்த படமா சாவடி படத்தை வந்துட்டு எழுதி இயக்கி நடிச்சும் இருக்காரு. இந்த படத்தோட பூஜை சமீபத்தில் போடப்பட்டுச்சு. அந்த நிகழ்வுகள் உங்கள் பார்வைக்கு. நடன இயக்குனராக இருந்து தற்போது போக்கிரி மன்னன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு கதாநாயகனாக அவதாரம் எடுத்திருப்பவர் ஸ்ரீதர். இவர் நடிப்பில் தற்போது உருவாகவிருக்கும் புதிய திரைப்படம் சாவடி. இப்படத்தில் இவருக்கு ஜோடியாக ஷில்பா மஞ்சனா நடிக்கவிருக்கிறார். மாஸ்டர் ஸ்ரீதர் எழுதி இயக்கியிருக்கும் இப்படத்தின் பூஜை சமீபத்தில் போடப்பட்டது. இதில் ஸ்ரீதர், நடிகர்கள் சந்தோஷ், பாண்டு, ராஜசுந்தரம், மயில்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். குத்துவிளக்கை ஏற்றி பூஜையை துவங்கி வைத்தார் நடிகர் பாண்டு மற்றும் சந்தோஷ். முழுக்க முழுக்க அதிரடி கலந்த கமர்ஷியல் படமாக இப்படம் உருவாகவிருக்கிறது. இந்த திரைப்படம் குறித்து நடிகர் மற்றும் இயக்குனர் ஸ்ரீதர் படத்தை பற்றியும் தன்னுடைய கதாபாத்திரம் குறித்தும் கூறினார். ஒரு டைரக்டரா பண்றது ரொம்ப சேலஞ்சா இருக்கு. இது ஒரு 7 வருஷமா நான் ட்ரெயின் பண்ணி அதோட ஸ்கிரிப்ட்ல இருந்து அவன் கூட ஒரிஜினாலிட்டி பசங்க டிராஃபிக் ரேஸ் ஓட்டுற பசங்களோடய வாழ்ந்து இந்த படம் பண்ண போகிறோம். இதில் வந்து பல ரிஸ்க் இருக்குது, ஆனால் பல சந்தோஷம் இருக்குது. இது ஒரு விழிப்புணர்ச்சிக்காக அதாவது அவேர்னஸ்க்காக தான் இந்த படம் பண்ணுறோம். இதெல்லாம் ஓட்டாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, பப்ளிக் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை போலீஸ் வந்து எவ்வளோ டேலண்டாக அதை தடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படம். படத்தின் நாயகி ஷில்பா மஞ்சனா படத்தில் தன்னுடைய கதாபாத்திரம் மிகவும் வலிமையான கதாபாத்திரம் என்றும் படத்தில் ஒரு தைரியம் வாய்ந்த பெண்ணாக தான் நடித்துள்ளதாகவும் கூறினார். சாவடி என்ன லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் மூவியாக இருக்குது. என்னென்னா இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ஒரு மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரி நான் சொல்லணும். பட் இந்த படத்தில் என்ன கேரக்டர் வந்துட்டு ரொம்ப டாம் பாயிஷ் கேரக்டர் இருக்குது, லைக் விச் இஸ் சிமிலர் டு த ஹீரோ. ஸோ ஆஸ் அ ஹீரோயின் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைக்கிறது இஸ் வெரி ரேர். அண்ட் now today heroines are not getting that character, but today I am, as a newcomer, I am getting a character like that. So I think I should thank Mr. Sridhar Master for writing a wonderful script like this. படத்தின் இசையமைப்பாளர் பிரவீன் சைதி இது தன்னுடைய 2வது படம் என்றும் படத்தில் பணியாற்றவிருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் கூறினார். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் பிரவீன் சைவி. இன்னைக்கு சாவடி படம் பூஜையில் இருக்கோம். சாவடி படம் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் ஃபுல்லாக எழுதி இயக்க போகிற ஒரு படம். படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட 2வது படம் இது. 2வது படத்துலேயே வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோரியோகிராஃபர், ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. சாங் கம்போசிஷன் வந்து ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் 6 பாட்டு இருக்குது படத்தில். 6 பாட்டும் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல மெசேஜோடு இந்த படம் வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். அண்ட் ஆஸ் அ டீம், ஒரு ஃபேமிலியாக ஒரு 3 இயர்ஸாக உண்மையிலேயே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஸ்கிரிப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அண்ட் இன்றைக்கி பூஜையில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சாவடி பட பூஜையின் போது நடிகர் விக்ரம் திடீர் வருகை தந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். மேலும் படக்குழுவினரை வாழ்த்தியும் விடைபெற்றார். பூஜையை தொடர்ந்து விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கவிருக்கிறது. பைக் ரேஸ் குறித்த மைய கருத்துடன் உருவாகவிருக்கும் இப்படத்தில் மொத்தம் 50ற்கும் மேற்பட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. சினிமா செய்திகள் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.